Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.8ல 8th question பார்க்க போறோம். Question என்னன்னா, Kumar writes a letter to 4 of his friends. He asks each one of them to copy the letter and mail to 4 different persons with the instruction that they continue the process similarly. Assuming that the process is unaltered and it cost rupees 2 to mail one letter, find the amount spent on postage when 8 set of letters is mailed. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, குமார் வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க அவங்க 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே ப்ராசஸை அந்த 4 பர்சன்ஸும் காப்பி பண்ண சொல்கிறாங்க. அந்த ஒரு 4 பர்சன்ஸும் இன்னொன்று ஒரு 4 பர்சன்ஸ்க்கு வந்து அந்த லெட்டர் வந்து அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து குமார் வந்து ஒரு 4 பர்சன்ஸ்க்கு லெட்டர் எழுதுகிறாங்க. அந்த 4 பர்சன்ஸ் இன்னொரு 4 பர்சன்ஸ், அதாவது அந்த 4 பர்சனில் ஒருத்தவங்க 4 பர்சன். ஸோ அந்த மாதிரி 4 into 4 என்ன 16. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே போகும். ஸோ இதான் வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்களும் 4 பர்சன்ஸ்க்கு வந்து லெட்டர்ஸ் வந்து அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா till 8 செட் ஆஃப் லெட்டர்ஸ், அப்போது till 8 டேர்ம்ஸ் வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து போகும். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஜாமெட்ரிக் சீரீஸ் மாதிரி இருக்கா. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மெயிலுக்கும் 2 rupees வந்து காஸ்ட். ஸோ அப்போ டோட்டலாக வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது சம் ஆஃப் த சீரீஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது S8. இப்போ S8ஓட ஃபார்முலா வந்து உங்களுக்கு என்ன வரும், A இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏ வந்து என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 4. அடுத்து ஆர் வந்து ரேஷியோ வந்து செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்மா. அப்போது 16 டிவைடட் பை 4 என்ன 4. இது வந்து கிரேட்டர் தேன் 1. ஸோ அதனால தான் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது S8 ஈக்குவல் டு ஏ வந்து இங்கே என்ன 4 இன்ட்டு ஆர் வந்து என்ன 4 பவர் n வந்து இங்கே என்ன 8 மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. அப்போது 4 மைனஸ் 1. அப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு 4 பவர் 8 மைனஸ் 1 பை 4 மைனஸ் 1 என்ன 3. இப்போ அதை சால்வ் பண்ணலாம். அப்போது 4 இன்ட்டு 4 பவர் 8 என்ன 65536 மைனஸ் 1 by 3. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 4 into 65536 minus 1 வந்து உங்களுக்கு என்ன வரும் 65535 divided by 3. அப்போ 4 into 65535 divided by 3 ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னா 87380. ஸோ இது வந்து sum of series up to 8 terms. அடுத்து காஸ்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு லெட்டரும் போஸ்ட் பண்ணுறதுக்கு 2 rupees. அப்போ டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ஸ்பெண்ட் ஆயிருக்குன்னா 2 into 87,380. ஆன்சர் என்ன 1,74,760. ஸோ காஸ்ட்ன்றதுனால நம்ம ருபீஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதான் வந்து 8th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.